அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம வேகமாக ஓடிக்கிருக்கிற அந்த வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பாலியல் உறவுகளை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறதில்ல, வெட்கப்படுறதோ இல்லை வேறு வேறு காரணங்களால் நம்ம தவிர்த்துக்கிறோம். சமுதாயத்தை பற்றி சிந்திக்கிறது இன்றைக்கி நம்ம அதை வெளிப்படையாக பகிரங்கமாக பேசுகிறதுக்கு இன்றைக்குமே கூச்சப்படுறாங்க. அதாவது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கணவன் மனைவி திருமணம் தாண்டிய உறவுக்கு ஏன் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சிந்திக்க மறக்கிறோம். நம்ம நிறைய காரணங்களை சொல்கிறோம். கணவன் மனைவியோட அன்பு செலுத்துறதில்ல, அவனுடைய தேவையை குறிப்புணர்ந்து செயலாற்றுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தரப்பும், ஆண்களும் வயசானதுக்கு பெண்களுக்கு வயசாக ஆண்களிடத்தில் கணவன்மாரிடத்தில் நெருக்கம் காட்டுவதில்லைன்னு இப்படி ஆளுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஆனால் இந்த 2 குற்றச்சாட்டுமே உண்மைன்னு கேட்டால் அது 1% கூட இருக்கலாம். ஆனால் இதில் பெரும்பான்மையான குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டால், பெண்கள் தன்னுடைய கணவனிடத்தில் ஒரு குறிப்பிட்ட வருடங்களில், திருமண வாழ்க்கையில் குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு அவர்கள் காட்டக்கூடிய அந்த விலகல் அதுதான் இன்றைக்கி ஆண்களை வெகு சீக்கிரமாக திருமணம் தாண்டிய உறவின் பக்கமாக தள்ளுது. இன்றைக்கி ஒரு மனுஷன் கடவுளுக்கு பயந்து தவறு செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு நினைக்கக்கூடிய அவனையே ஒரு மனைவி என்பது அவருடைய உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளாமல் தன்னுடைய பலகீனத்தையே காரணம் காட்டி அவருடைய படுக்கையில் தள்ளி வைக்கிறதுங்கிறது ஒரு மோசமான பழக்கமாகவே எல்லா பெண்களிடத்துலையுமே இருக்குது. ஒன்று உடல்நிலையை காரணம் காட்டுறாங்க, வேலை பளுவு இதனால் காரணம் காட்டுறாங்க, மற்றொன்று பிள்ளைகளை காரணம் காட்டுறாங்க. இது 2மே தவறான காரியம்தான். ஒரு திருமணங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக பரிந்தளிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதில் 2 பேருக்குமே தேவை இருக்கும். எனக்கு தேவை இல்லைங்கிறதுக்காக நான் இன்னொரு ஆளை பட்டி போடுறதுங்கிறது ரொம்ப மோசமான செயல்தான். ஏன்னா இதனால் என்ன ஆகுன்னு கேட்டால், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேகமாக கணவன்மார்கள் வழிகட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ முந்தைய காலங்களில் பார்த்தா ஒரு ஆணை ஒரு பெண்ணை ஒரு ஆண் தொடர்பு கொள்வதற்கு வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கணும், இல்லை பக்கத்து வீடாக இருக்கணும், இல்லை வேறு ஏதாவது பெண்களை தனிமையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் தப்பு செய்ய முடியுது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த மொபைல் வந்ததிலிருந்து எல்லா ஆண்களும் பெண்களும் எளிமையாக விபச்சாரம் செய்வதற்கு, எளிமையாக பெண்களையும் ஆண்களையும் தொடர்பு கொள்வதற்கு எளிமையாயிடுச்சு. அவங்க பாதி வாழ்க்கையை மொபைல்லையே கழிச்சுறாங்க. நிர்வாணமாக தங்களுடைய உடலை காட்டி ஆபாசமாக பேசி இப்படி நிறைய வகையில் இது பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கோம். அப்போ பெண்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு, ரொம்ப எச்சரிக்கையாக கணவனுடைய தேவையை உணர்ந்து அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. இப்போ நான் நல்லா யோசிச்சு பாருங்களேன், பெண்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு பாலியல் உணர்வுங்கிறது குறைவாக போயிடும். ஆனால் ஆண்களுக்கு அப்படி படைக்கலை. ஆண்களுக்கு இறப்பு